Hi friends, Assalamu alaikum. Welcome back to my YouTube channel. இன்றைக்கி நாங்கள் மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இது உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே செஞ்சு கொள்ளலாம். எந்த நாளும் மஷ்ரூம் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். அன்றைக்கு சமையல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க நாங்கள் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி 1 பேக் மஷ்ரூம் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி சால்ட் வாட்டர் ஹாட் வாட்டர் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். எப்பயுமே மஷ்ரூம் வாங்கி எடுக்க போகல மஷ்ரூம்ட எக்ஸ்பைரி டேட் பார்க்க மறந்துடவே வேணும். அப்படி எக்ஸ்பைரி டேட் பார்க்காட்டியும் பரவாயில்ல, மஷ்ரூம்ஸ் வந்து ஒயிட் ஆகிதான்னு பாருங்கள். கொஞ்சமாலும் ஆஃப் ஒயிட் ஆகிடுச்சுன்னா அந்த பேக்கெட்டை நீங்கள் வாங்கிடாதீங்க. மஷ்ரூம்ஸ் வாங்கின அன்றைக்கே செய்யணும், அதை தள்ளி போடாமல் செஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா அதை தூக்கி போட்டணும், கவலைப்படவானேன்டா அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடும். இப்போ இதுக்கு நான் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். ஸோ எப்போவுமே மஷ்ரூம்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும், அப்போ தான் அது சாப்பாட்டுக்கு நல்லா வைக்கும். ஸோ இப்போ நல்லா நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டாச்சு. இப்போ நாங்கள் இதை ஒரு சைடில் அப்படியே வச்சுக்கொள்வோம். இப்போ நெக்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு பிக் டொமாட்டோ எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணி வச்சுக்கிறேன், வாஷ் பண்ணி கட் பண்ணி. அதே மாதிரி 3 கேஷ்யூ எடுத்துக்கிறேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே இந்த பிளெண்டர் ஜக்கில் போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணாமல் தான் கிரைண்ட் பண்ணணும். நல்லா கிரைண்ட் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணி நாங்கள் மேரினேட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணி இதை கொஞ்சமாக நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். அப்படியே நிறைய வதங்குடப்படா லைட்டாக எப்படியும் ஒரு 1.5 மினிட்ஸ் போல் இருந்தால் நல்லாவே போதும். இப்போ ஓகே, இப்போ இது ஸ்டர் ஃப்ரை பண்ணி பட்டுருச்சு. இப்போ நான் இதை அப்படியே வச்சுட்டேன் ஒரு சைடுக்கு. இப்போ நெக்ஸ்ட் அதே பேனுக்கு இன்னும் ஒரு 1.5 இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் கியூமின், அதே சினமன் 2-3 துண்டு, காடமம் உண்டு, அதே மாதிரி பே லீவ்ஸ் உண்டு, ரெட் சில்லி 2. இது எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த ஆயிலுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நாங்கள் நல்லா சாட்டே பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு நான் 2 கார்லிக் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நாங்கள் நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கொள்வோம். இப்போ ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஆனியன் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது மட்டும் நாங்கள் கொஞ்சம் இதை ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணி இப்போ இதுக்கு மசாலா பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சில்லி பவுடரும் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவைண்டா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டர்மரிக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தேவைண்டா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். மேலும் இப்போ நல்லா நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த டொமாட்டோ அண்ட் கேஷ்யூ பேஸ்ட்டை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ நல்லா நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நாங்கள் போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஏற்கனவே நாங்கள் மஷ்ரூம்லேயும் சால்ட் போட்டுக்கிறோம். ஸோ அதனால் பார்த்து ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லேட்டாகவே போதாட்டி ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்போ நாங்கள் திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும்.
இப்போ நாங்கள் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி இது கொஞ்சம் குக்காக விடணும். 2 மினிட்ஸ்க்கு பிறகு நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது நல்லா இந்த மசாலாவோட இந்த மஷ்ரூம்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லாவே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு நான் கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை திரும்ப க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி இது நல்லா குக்காக விடணும் இந்த மசாலாவோட சேர்த்து. அதுக்கு பிறகு எங்களோட மஷ்ரூம் கறி சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டோம்னா மஷ்ரூம் மசாலா கறி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஷ்ரூம் மசாலா கறி நீங்கள் உண்மைக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸோட அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஹோப்பர்ஸோட அதே மாதிரி சப்பாத்தியோட எதோடு வேண்டாலும் உங்களுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன மஷ்ரூம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.